ஏழுமலையானை முதலில் தரிசித்தவர் தொண்டைமான் சக்கரவர்த்தி. பல நூற்றாண்டுகளை கடந்த கோயிலின் வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க. திருப்பதி ஏழுமலையான் பல நூற்றாண்டு களை கடந்ததாகும். திருவேங்கட குடிகொண்டுள்ள இத்திருமலை, இந்த திருவேங்கட மலை சப்தமலைகள் எனப்படும் 7 மலைகள் அடங்கிய திருமலையாக விளங்குகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் வரலாறு பல நூற்றாண்டுகளை கடந்ததாகும். திருவேங்கடமுடையான் குடிகொண்டுள்ள இத்திருமலை திருவேங்கடமலை. இந்த திருவேங்கடமலை சப்தமலைகள் எனப்படும் 7 மலைகள் அடங்கிய திருமலையாக விளங்குகிறது. தொண்டைமான் சக்கரவர்த்தி முதலில் ஏழுமலையானுக்கு கோயில் கட்டி வழிபட்டான் என கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. 1ஆம் நூற்றாண்டில் திருமலையில் ஒரு புற்றிலிருந்த ஏழுமலையானின் சுயம்பு சிலையை தொண்டைமான் சக்கரவர்த்தி முதலில் தரிசித்துள்ளார். பின்னர் அவர் அபிஷேகங்கள் செய்து அந்த சிலையைச் சுற்றிலும் ஒரு மண்டபத்தை நிறுவியுள்ளார். 8ஆம் நூற்றாண்டு வரை பக்தர்கள் சாமிக்கு பூஜைகள் செய்து வந்ததாக சரித்திரங்கள் தெரிவிக்கின்றன. கிறிஸ்து பிறப்பு 8ஆம் நூற்றாண்டுக்குப் பின்னர் அரசர்கள், ஆழ்வார்கள் பலர் ஏழுமலையானின் மகிமைகளை உலகுக்குத் தெரியப்படுத்தினர். இதில் குலசேகராழ்வார், எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் திருப்பதி ஏழுமலையானின் வாசற்படியாகவோ அல்லது பீடமாகவோ இருக்கவே ஆசைப்படுவதாக தனது பாசுரத்தில் பாடியுள்ளார். இதனால் இப்போதும் திருப்பதி ஏழுமலை கோயில் வாசற்படிக்கு குலசேகரப்படி எனும் பெயர் உள்ளது. திருவேங்கட மலை மீது செல்ல மிகுந்த சிரமமாக இருப்பதால் திருப்பதிக்கு அருகே உள்ள திருச்சானூர் ஏழுமலையானின் வெள்ளி உருவத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். கிறிஸ்து பிறப்பு 9ஆம் நூற்றாண்டில், அதாவது 945ஆம் ஆண்டில் ஏழுமலையானின் கற்ப கோயில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. மேலும் சுற்றுப்புறச் சுவர்களும் எழுப்பட்டன. பின்னர் 10ஆம் நூற்றாண்டில் 2வது சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டுள்ளது. பின்னர் கிறிஸ்து பிறப்பு 1262ஆம் ஆண்டில் சுந்தரபாண்டிய அரசன் தற்போதைய கற்ப கோயில் கோபுரத்தின் மீது தங்கக் கலசங்களை நிறுவியுள்ளார். 13ஆம் நூற்றாண்டில் கோயிலுக்கு மராமத்து பணிகள் நடைபெற்றுள்ளன. கிபி 1417ஆம் ஆண்டில் மல்லண்ணா என்பவர் கற்ப கோயில் முன்பு 16 தூண்கள் அடங்கிய திருமாமணி மண்டபத்தை கட்டியுள்ளார். மேலும் வாயிலின் இருபுறமும் ஜெய்யா, விஜயா சிலைகளும் கருடாழ்வார் சிலைகளும் நிறுவப்பட்டன. கிறிஸ்து பிறப்பு 1209ஆம் ஆண்டு கோயிலின் முகப்பு கோபுர பணிகள் தொடங்கப்பட்டன. மேலும் கோயிலுக்குள் பிரசாதங்கள் தயாரிக்கும் அறையும் கட்டப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டில் பரகாமணி மண்டபம், வரதராஜர் சன்னதி, ராமானுஜர் சன்னதிகள் கட்டப்பட்டன. 13ஆம் நூற்றாண்டிலேயே கிருஷ்ணதேவராய மண்டபம், கண்ணாடி மண்டபம், ரங்கநாயக மண்டபம் போன்றவை கட்டப்பட்டன. கிறிஸ்து பிறப்பு 15ஆம் நூற்றாண்டில் கொடிகம்ப மண்டபம் கட்டப்பட்டது. கிறிஸ்து பிறப்பு 1470 விஜயநகர சக்கரவர்த்தி சாளுவ நரசிம்மராயுலு தன்னுடைய மனைவி, 2 மகன்களின் பேரில் சம்பங்கி மண்டபம் உட்பட மேலும் சில கட்டிடங்களை கட்டினார். இப்படி திருப்பதி ஏழுமலையான் கோயில் படிப்படியாக கட்டப்பட்டு நடைபாதை, வாகனப்பாதைகள், விடுதிகள், தேவஸ்தான அலுவலகங்கள் என வளர்ந்து நிற்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.